லாஸ்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் பார்த்துருந்தோம். அதனால பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம். பார்த்துட்டு சில விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம். டெப்டார்ஸ்க்கு இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்? கிரெடிட்டார்ஸ்க்கு இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும்? பழைய வீடியோ பார்க்கணும் எல்லாருமே. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். ஆனா அதுதான் எண்டா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷனுக்கு. இன்ஃப்ளேஷன்னா ஜென்ரல் ரைஸ் இன் ப்ரைஸஸ். எல்லா ப்ரைஸஸும் நார்மலாக ஜென்ரலாக அதுவாகவே ஏறுது அப்படின்னா அது பேர் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அந்த இன்ஃப்ளேஷனில் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னா என்ன, டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன, கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, இயர் ஆன் இயர் இன்ஃப்ளேஷன் YOY இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதுல அன்யூஷுவல் சிச்சுவேஷன்ஸ் வரும். அன்யூஷுவல்னா நார்மலா நீங்க பார்க்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் ட்ரெண்ட் இல்லாம வித்தியாசமாக ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். அந்த சிச்சுவேஷன்ஸ் வரும்போது சில இன்ஃப்ளேஷனை நம்ம ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றோம், ஸ்கியூஃப்ளேஷன் சொல்றோம். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம அப்படியே அடுத்த கட்டத்தில் மணி அண்ட் கிரெடிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன்ல மிச்ச மீதி கான்செப்ட்ஸு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் மிச்ச மீதி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு போகணும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை பார்க்கும்போது டீவேல்யூவேஷன் அப்படின்னா என்ன, டிமானிட்டைசேஷன் அப்படின்னா என்னன்றது போன கிளாஸ்ல பார்த்தோம். டிமானிட்டைசேஷன்னா மணிக்கு வேல்யூ இல்லாம பண்றது, அது ஈஸி. கரன்சி டஸ் நாட் ஹேவ் எனி வேல்யூ. இந்தியாவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 10 வருஷம் முன்னாடி நடந்துச்சு. ஆனா அதே டிவேல்யூவேஷன்னா இட் ரிக்வயர்ஸ் சம் ஸ்கில், ஒரு திறமை தேவை. ஒரு பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மேனுவலா சில கரன்சிஸ்க்கு மேல நம்ம ஃபிக்ஸ் பண்றது, இதுதான் டிவேல்யூவேஷன். வேல்யூவேஷன் இப்போ டாலருக்கு 100 ரூபா விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டாலருக்கு 100 rupees வருதுன்னா, இல்ல சார் டாலருக்கு 150 rupees வரும்னு சொன்னா நம்ம கரன்சி என்ன ஆச்சு, வேல்யூவேஷன் குறைஞ்சிருச்சு. சார் இப்படி பண்ற முட்டாளங்களும் இருப்பாங்களா சார் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஷன் பண்ணோம். எப்பவுமே எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரி, ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரி, அதிகமா எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியா இம்போர்ட்ஸ் ஆற கண்ட்ரி will get more of foreign currency. யுஎஸ்க்கு நம்ம இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணா இன் ரிட்டர்ன் என்ன கிடைக்கும், டாலர் கிடைக்கும். டாலர் கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் ரூபி ஸ்ட்ராங் ஆகும். என்ன ஆகும், ஸ்ட்ராங். இந்த ஸ்ட்ராங் ஆகிறதுனால ஃபியூச்சர்ல $100 கொடுத்தா 10 டிஷர்ட் வாங்குற இடத்துல $100 கொடுத்தா 8 டிஷர்ட் தான் கிடைக்கிற நிலைமைக்கு போயிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல யுஎஸ்காரன் இந்தியால வாங்காம வேற எங்கேயோ வாங்கிடுவான். ஏன்னா இப்ப ரூபி காஸ்ட்லி ஆயிருச்சு. எதுக்கு ரூபி காஸ்ட்லி ஆயிருச்சு, அதிகமான ஃபாரின் டாலர்ஸ் இந்தியால இந்தியன் ரூபியை ஸ்ட்ராங் ஆகிருச்சு. அதனால $100க்கு 10 டிஷர்ட் கிடைச்சிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு $100க்கு எத்தனை டிஷர்ட் கிடைக்குது, 8 தான் கிடைக்குது. உடனே இந்தியாக்காரன் என்ன பண்ணுவான்னா, நம்ம எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் கண்ட்ரி, நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா நம்மளுக்கு கண்ட்ரியில சர்வே ஆக முடியாதுன்ற நிலைமை இருக்கும்போது உடனே என்ன பண்ணுவான், சார் $100க்கு அதே 10 டிஷர்ட் தான் சார், நான் என்னோட வேல்யூ ஆஃப் தி கரன்சியை என்ன பண்ணியிருக்கேன், ரூபிய நானே மேனுவலா குறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது தான் என்னன்னு சொல்றது, டிவேல்யூவேஷன். அதுல அப்படியே வரும்போது அடுத்த கட்டமாக டிவேல்யூவேஷனுக்கு ஆப்போசிட் வேர்ட் ரீவேல்யூவேஷன். அது டிப்ரிஷியேட் பண்றது. எது, கரன்சியோட வேல்யூ. நல்லா கவனிங்கம்மா, மொக்க டாபிக் இது, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே வடிவமைச்சு சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. நீங்க அதிகமா கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா தூக்கம் வந்துடும். கொஞ்சமா மட்டும் பண்ணுங்க.
சரிங்களா? அதிகமா பண்றேன்னு ட்ரை பண்ணி அது வேற பக்கம் போயிடக்கூடாது. சரிங்களா? ஆஸ் யூஷுவல் பிரெயினை ஃப்ரெஷ்ஷா வச்சிருப்போம், இனிக்கும் வச்சிருப்போம், லைட்டா கசப்போம். சரிங்களா? அந்த கொள்கையோட நம்ம முன்னாடி போவோம். ரீவேல்யூவேஷன்னா இப்ப எப்படி கரன்சியை நீங்க டீவேல்யூவேட் பண்ணீங்களோ அத அப்ரிஷியபிள் ஆக்குறது. இப்போ $100க்கு 10 டிஷர்ட் கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப ரீவேல்யூவேஷன் பண்ணா என்ன ஆகும்னா $100க்கு 8 டிஷர்ட் தான் கிடைக்கும். அது நேச்சுரலா ரூபியோட வேல்யூ ரைஸ் ஆனா அது பேர் ரீவேல்யூவேஷன் இல்ல. நேச்சுரலா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா பண்ணி டாலர்ஸ் உள்ள வந்து உட்கார்ந்து அந்த இந்தியன் ரூபியை ஸ்ட்ராங் ஆக்கிச்சுன்னா அது பேர் ரீவேல்யூவேஷன் இல்ல. எது ரீவேல்யூவேஷன்? பணம் வேல்யூ இறங்கி போய் அதை திரும்பி ஏத்துறது மேனுவலா, அதுதான் என்னது? இப்ப டிவேல்யூவேஷனோ ரீவேல்யூவேஷனோ ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சுன்னா அது டிவேல்யூவேஷனோ ரீவேல்யூவேஷனோ இல்ல, அது பேரு டிப்ரிசியேஷன் அண்ட் அப்ரிசியேஷன். நீ மேனுவலா உட்காந்து எக்கனாமிஸ்ட் எல்லாம் உட்காந்து எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து இந்தியாவுக்கு எது நல்லதோன்னு முடிவு பண்ணி கரன்சியை ரீவேல்யூவேட்டோ டிவேல்யூவேட்டோ பண்ணாதான் அது வந்து இந்த கேட்டகரி. ஆட்டோமேட்டிக்கா ரூபி வேல்யூ இறங்கிருச்சுன்னா டிப்ரிசியேஷன், ஏறிச்சுன்னா அப்ரிசியேஷன். எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு சாதாரணமாக ரொம்பலாம் உங்களை நோண்ட மாட்டாங்க. ஆனா என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எப்பவுமே நல்லது. ஏன்னா வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்போ ட்ரேடு இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்போ உங்களுக்கு டெஃபினட்டா வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன தேவைப்படும்? உங்களுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் தேவைப்படும். ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட், ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட், மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட் தான் இந்தியா யூஸ் பண்ணிட்டு இருந்தது பல காலம், ஒரு கிட்டத்தட்ட 30-40 வருஷம் அதுதான். இப்ப என்ன சார் இந்தியா யூஸ் பண்ணுதுன்னா மேனேஜ்டு ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. சார் ஃபிக்ஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? நானா வந்து டாலர் இவ்வளோன்னு நானா ஃபிக்ஸ் பண்றது, டாலருக்கு ரூபி இவ்வளவுதான் கிடைக்கும், மார்க்கெட் வேல்யூவோட லிங்க் இல்ல, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது. அது ஓவராலா ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி, 10 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்ல ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா யுஎஸ் எக்கனாமி மாதிரி டெய்லி மாறும், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கரன்சியோட வேல்யூ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைரக்ட்லி லிங்க் டு த மார்க்கெட். மார்க்கெட்ல டிமாண்ட் சப்ளை ஏத்த மாதிரி என்ன ஆகும்? ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்ன? நான் ஒரு டாலர் கொடுத்தா 100 ரூபாய் தரானா, இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். இது மாத்திர இடம் பேர் என்ன சொல்லுவீங்க? கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ஸ்டேஷன் சொல்லுவீங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் குக்கு, வெஸ்டர்ன் யூனியன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கரன்சி எடுத்துட்டு போனீங்கன்னா மாத்தி கொடுப்பான். புரியுதுங்களா? இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது ஒரு ரேட் ஒன்று அவன் சொல்றான். கரெக்டா? சார் இன்னைக்கு டாலர் ரேட்டு 77 ரூபா சார், 97 ரூபா சார், 95 ரூபா சார். அந்த ரேட்டை சொல்றான்ல, அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டா, மார்க்கெட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆகி இவங்களா ஒரு ரேட் எவால்வ் ஆச்சா? இதுதான் அந்த அர்த்தம். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த எக்கனாமி இன்னும் உருப்படலைன்னு அர்த்தம். அப்படின்னா நார்த் கொரியாக்காரன் பண்ணிட்டு இருக்கான் இன்னும் அந்த வேலையை. இந்தியாவும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தது. இந்தியன் மணிக்கு சுத்தமா வேல்யூ இருக்காது, இந்தியன் கரன்சிக்கு சுத்தமா வேல்யூ இருக்காது. நீங்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ல போனாதான் மரியாதை அதிகம். இப்போ ஃப்ளோட்டிங் போயிட்டாங்களா சார்? நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்தியா வந்து மிக்சடு எக்கனாமி. என்ன இருக்கான்? கேபிட்டல் மார்க்கெட்டும் இருக்கு, நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டும் இருக்கு. எது? ஸ்டேட் மார்க்கெட்டும் இருக்கு, நீங்க வந்து அண்ட் பிரைவேட் மார்க்கெட், ரெண்டு பேரும் இருக்காங்க. கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனிஸும் இருக்கு, பிரைவேட் ஓன்டு கம்பெனிஸும் இருக்கு. மார்க்கெட்டும் ஃப்ரீயா ஆக்சஸ் ஆகிட்டு இருக்கு, கவர்மெண்ட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நம்ம எந்த மாதிரினா ஃப்ளோட்டிங்
ரேட்ல தான் போயிட்டு இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. மார்க்கெட் பொறுத்து தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் போயிட்டு இருக்கு இப்ப இந்தியால. தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்பிஐ என்ட்ராகும். தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்பிஐ என்ட்ராகும். எதுல தலையிடும்? எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல தலையிடும். டாலர் விழுந்துகிட்டே வருது. டக்குன்னு பார்த்தா மார்க்கெட் அவ்வளவுதான் கெப்பாசிட்டின்னு ஆர்பிஐ கம்முன்னு இருக்காது. தேவைப்பட்டா உள்ள வந்து இன்டர்வென்ஷன் பண்ணி தலையிட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுமோ கண்ட்ரோல் பண்ணி திரும்பி வெளியே போயிடும். அப்படின்னா எப்பவுமே சூப்பர்விஷன் இருக்காது. மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃபிக்ஸ் ஆகும். பொதுவாக தேவைப்பட்டுச்சுன்னா எப்போ வருவான் உள்ள? கிரைசிஸ் டைம்ல சிச்சுவேஷன்ஸ் தேவைப்படுற நேரத்துல கவர்மெண்ட் உள்ள தலையிடும். அது பேர் தான் மேனேஜ்டு பட் ஃப்ளோட்டிங் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃப்ளோட்டிங்னா கம்ப்ளீட்லி மார்க்கெட் லிங்க்டு. ஃபிக்ஸ்டுனா கவர்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்றது. புரியுதுங்களா? அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் இது என்னம்மா? அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் மேனுவலா பண்றது அண்ட் ரீவேல்யூவேஷன். இது இம்பாக்ட் இந்த அளவுக்கு இப்போதைக்கு வேணா. அடுத்தது வந்து ரீரு நீரு அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. ரியல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. இது எப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான், ஆனா இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? ரியல் ஜிடிபி நாமினல் ஜிடிபின்னு 2 டேர்ம்ஸ் படிச்சோமா? நாமினல் ஜிடிபின்னா என்ன? த ஜிடிபி கால்குலேட்டட் அட் தி கரண்ட் இயர் பிரைசஸ். ரியல் ஜிடிபின்னா என்ன? பேஸ் இயர். அதே மாதிரி ரியர்னா பேஸ் இயர் இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, ரியர்னா நியர்னா நாமினல் எஃபெக்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா இது which include like which shows the trends of the price change but it will not adjust for inflation. Current trend of the exchange rate. For example, sir ஒரு டாலருக்கு 100 ரூபாய் இப்ப கிடைக்குது சார். இது வந்து நீர். இது இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா அது ரியர். புரியுதுங்களா? இந்த 2 வார்த்தைகள் மட்டும் நீங்க கேள்வி பண்ணணுமா? அவ்வளவுதான். there are so many என்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். பட் 1-2 மட்டும் நான் வந்து கொஞ்சம் டீப்பா சொல்லிட்டு மிச்சதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கோங்க. நான் இதுல காஸ்ட் புஷ் சொல்லிட்டேன், டிமாண்ட் புல் சொல்லிட்டேன் பழைய இதுல. அதுக்கப்புறம் டாக்ஸ் கம்மியாக்குவாங்க, டாக்ஸேஷன் கம்மியாக்குவாங்க. எல்லார் மேலேயும் டாக்ஸேஷன் கம்மியாக்குனா கவர்மெண்ட் கலெக்ட் பண்ற பணம் வந்து மக்கள்கிட்ட பணம் கலெக்ட் பண்றது கம்மியாகுது. அப்போ மக்கள்கிட்ட பணம் அதிகமா இருக்குமா? சேவிங்ஸ் கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். அப்போ பணம் அதிகமா இருந்தா அவங்க பணம் வெளியே போயிட்டு அதிகமா செலவு பண்ணுவாங்களா, கம்மியா செலவு பண்ணுவாங்களா? அதிகமா செலவு பண்ணுவாங்க. அதனால வர்றது என்னது? இன்ஃப்ளேஷன். அது பேர் தான் டாக்ஸ் இன்டியூஸ்ட் இன்ஃப்ளேஷன். என்ன? அப்புறம் ப்ராஃபிட் இன்ஃப்ளேஷன், ஸ்கார்சிட்டியால வர இன்ஃப்ளேஷன். ஸ்கார்சிட்டினா இல்ல, பட் லைக் இட் இஸ் நாட் அவைலபிள். நீங்க எங்க போனாலும் கிடைக்காது. கத்திரிக்காய் கிடைக்கலன்னா எங்கேயுமே கத்திரிக்காய் கிடைக்காது. அப்போ கத்திரிக்காயோட விலை என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகும். டெபிசிட் கிரெடிட் இன்ஃப்ளேஷன். இது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆன்டிசிபேட்டட் அண்ட் அன்ஆன்டிசிபேட்டட். இப்போ எல்பிஜியோட பிரைஸ் அன்ஆன்டிசிபேட்டட். நீங்க ஈரான் கிரைசிஸ் வரும்ன்றது யாரும் எதிர்பார்க்கல. ஈரானோட வார் வரும், எல்பிஜி இப்படி வந்து முடக்கிடுவாங்க அப்படின்னு. ஏன்னா கடைசி 30-40 வருஷமா நம்மளுக்கு எல்பிஜி கிரைசிஸே வந்ததில்ல. அதனால அன்ஆன்டிசிபேட்டட் டோட்டலி. அதுக்குன்னு ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் கேஸை புக் பண்ணியிருப்பேனே, ஐயோ இப்படி தெரிஞ்சிருந்தா நான் 2 கேஸ் புக் பண்ணி வீட்டில் வச்சிருப்பேனே, இப்படிலாம் கவலைப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? அன்ஆன்டிசிபேட்டட். நீங்க எதிர்பார்க்காம விலைவாசி ஏறிச்சுன்னா அது அன்ஆன்டிசிபேட்டட் இன்ஃப்ளேஷன். ஆன்டிசிபேட்டட்னா இந்த மாதிரி விலை ஏறும், தீபாவளி நேரத்தில் தங்கம் ஏறும் அப்படின்றது ஆன்டிசிபேட்டட். ஏன்னா தீபாவளி டைம்ல எல்லாருமே தங்கம் வாங்குவாங்க. ஸோ தீபாவளி டைம்ல தீபாவளிக்கு அப்புறம் தங்கம் இறங்கும் அப்படின்றது ஆன்டிசிபேட்டட். புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் வாங்க. இதுதான் வந்து கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன். அப்படின்னா 3% தாண்டி இருக்கு. குரோனிக் ஆர் செக்குலர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 3 to 4.5 இருக்கு. வாக்கிங் இன்ஃப்ளேஷன் 5, 6. அப்புறம் வாக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, மாடரேட். அப்புறம் ரன்னிங் இன்ஃப்ளேஷன் ஆர் கேலப்பிங் இன்ஃப்ளேஷன். கேலப்பிங்னா ஹார்ஸ் வந்து கேலப்ஸ் அப்படின்னா என்ன? அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுறது. 10% 15% தாண்டிடுச்சு.
ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் விட்டுற வேண்டியதுதான், நாடு நாசமா போயிடுச்சு. வெனிசுலா ரைட் நவ், ஜிம்பாப்வே 2008, 1929 US, 1922 ஜெர்மனி. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கூடை ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா 1 கிலோ தக்காளி வாங்குவோம். பணத்துக்கு வேல்யூ இல்ல. பேப்பருக்கு இருக்கிற வேல்யூ கூட எதுக்கு இல்ல? பணத்துக்கு இல்ல. ஏன்னா அவன் வந்து ஜிடிபிக்கு ஏத்த மாதிரி கரன்சியை பிரிண்ட் பண்ணல. ஜிடிபிக்கு ஏத்த மாதிரி பணத்தை பிரிண்ட் பண்ணல. உழைப்புக்கு ஏத்த மாதிரி பணத்தை பிரிண்ட் பண்ணல. பணம் இல்லாதனால பணம் பிரிண்ட் பண்ணான். அப்போ எக்கனாமில அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்காது. அப்சார்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? கரெக்டா சொல்லணும்னா, ஒரு தூக்க மாத்திரை போட்டா அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு அர்த்தம். 10 போட்டா அப்சார்பிங் கெப்பாசிட்டி இல்லாம ஆளு போயிருவான்னு அர்த்தம். ஒரு மாத்திரை போட்டா கிரீப்பிங் மைல்ட்ல ஹெல்த்தில இருக்குன்னு அர்த்தம். ஹைப்பர் 10 மாத்திரை போட்டா ஆளே இருக்க மாட்டான்னு அர்த்தம். ஸோ மாத்திரை அதிகப்படுத்துறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ரூட் காஸ் ஆஃப் தி எதுக்கு ஸ்லீப் வரல, எதுக்கு தூக்கம் வரல, ஒரு மாத்திரை போட்டு அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்குன்னு மாத்திரை 1 போட்டா தூக்கம் வந்துச்சு, 10 போட்டா இன்னும் நல்லா தூக்கம் வரும்னு போட்டா ஆள் செத்துருவான். ஸோ டெம்பரரியா பணத்தை அடிச்சா, எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ அடிச்சா சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். பணம் அடிச்சு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்தா தகுதி இல்லாம, ஒரு 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 எலிஜிபிலிட்டி இல்லாம ஒரு 15 வயசு பையனுக்கு டெய்லி பாக்கெட் மணின்னு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவன் நல்லா வருவானா நல்லா வரமாட்டானா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. எதுக்கு 15 வயசு பையனுக்கு 5000 ரூபாய் டெய்லி தரமாட்டாங்க? வாட் இஸ் த ரீசன்? அவனுக்கு அப்சார்பிங் கெப்பாசிட்டி இல்லை. இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலான்னு, எந்த இடத்துல செலவு பண்ணலான்னு, எவ்வளோ செலவு பண்ணலான்னு கிளாரிட்டி இல்லை. கிளாரிட்டி இல்லாதப்போ நீங்க பணத்தை கையில கொடுத்தீங்கன்னா நாசமா போவான் அவன். கரெக்டா? விளங்காம போயிடுவான். எக்கனாமியும் அதான். நீங்க இந்தியன் எக்கனாமி எலிஜிபிலிட்டி இல்லாம, இந்தியன் எக்கனாமியில அப்சார்பிங் கெப்பாசிட்டி இல்லாம, தாக்கு பிடிக்கிற சக்தி இல்லாம, அவ்வளோ ப்ரொடக்ஷன் அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் இல்லாம வெறுமனே நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன் இன்னும் விளங்காம தான் போவான். So you cannot print money according to your whims and fancies. According to your whims and fancies. உங்களோட ஆசை பாசங்களுக்காகவோ, உங்களோட கிக்குக்காகவோ, உங்ககிட்ட இருக்கிற பிளஷருக்காகவோ, இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமை டெம்பரரியா மூடி மறைக்கிறதுக்காகவோ நீங்க என்ன பண்ணக்கூடாது? கரன்சியை பிரிண்ட் பண்ண கூடாது. ஓப்பன் சப்ரஸ்டு. இதுதான் வந்து வார் டைம்ல இன்ஃப்ளேஷன் இருக்கும், வார் முடிஞ்ச அப்புறம் இன்ஃப்ளேஷன் இருக்கும், பீஸ் டைம்ல இன்ஃப்ளேஷன் இருக்கும். பீஸ் டைம்ல இருக்கிறது தான் இதெல்லாம். வார் டைம்ல வர இன்ஃப்ளேஷன் எப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்ஸையும் எல்லாம் பால்லேருந்து ஃபுட்லேருந்து பிரெட்லேருந்து எல்லாமே சோல்ஜர்ஸ்க்கு டைவர்ட் பண்ணிடுவாங்கக்கா ஃபுட்டை. ஸோ பொது சிவிலியன்ஸுக்கு ஃபுட்டு கிடைக்காது, அதனால இன்ஃப்ளேஷன் வரும். போஸ்ட் வார் டைம் இன்ஃப்ளேஷன் என்னன்னா, அப்போ வரைக்கும் இருக்கிற ஃபுட்டு எல்லாமே சோல்ஜர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ப்ரொடக்ஷனை புதுசா ஆரம்பிக்கணும். இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து ப்ரொடக்ஷனை பத்தி யோசிக்கவே இல்லை. இருக்கிற ப்ரொடக்ஷன் எல்லாம் சோல்ஜர்ஸ்க்கு போயிடுச்சு. இப்போ ப்ரொடக்ஷனை புதுசா ஆரம்பிச்சு திரும்பி ப்ரொடியூஸ் பண்ணி டிமாண்ட் எவ்வளோ சப்ளை எவ்வளோன்னு திரும்பி ரெகுலேட் பண்றதுக்குள்ள அந்த இன்ஃப்ளேஷனை நீங்க அனுபவிப்பீங்க. அந்த இன்ஃப்ளேஷனை, அந்த விலைவாசிகளை நீங்க அனுபவிப்பீங்க. காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் ஸ்பொராடிக். இது ஸ்பொராடிக்ல தான் ஒரு விதமா ஸ்கியூஃப்ளேஷனும் ஸ்டாக்ஃப்ளேஷனும் வரும். ஸ்பொராடிக்னா வார்த்தை என்ன? ஸ்கேட்டர்ட்னு அர்த்தம். அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். சார் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கியூஃப்ளேஷன்ல என்ன சொன்னேன்? சில துறைகள், சில டிபார்ட்மெண்ட்ஸ், சில இண்டஸ்ட்ரீஸ் நல்லா பண்ணும், சில இண்டஸ்ட்ரீஸ்ல நல்லா பண்ணாது. இது 2 சிச்சுவேஷனும் இருக்கிறது தான் ஸ்கியூஃப்ளேஷன். இப்போ அதுதான் ஸ்பொராடிக்.
சில இடத்துல இன்ஃப்ளேஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இன்ஃப்ளேஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் செக்டார்ல இல்ல. டெர்ஷியரி செக்டார்ல சில செக்டார்ல இருக்கு, சில செக்டார்ல இல்ல. இது நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா ஸ்பொராடிக்னு சொல்லுவீங்க. ஒரே மாதிரி கண்ட்ரி ஃபுல்லா இருந்தா அது காம்ப்ரிஹென்சிவ். அது காம்ப்ரிஹென்சிவ். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலனாலும் வீடியோவை திரும்பி திரும்பி போட்டு பாருங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா என்ன சார்? இது ஒரு வார்த்தை டிபிக்கலா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சார் ஒரு பேங்க் இருக்கு, பேங்க்ல போய் நான் ஒரு லோன் வாங்குறேன். நான் என் பேர் விஜயமாலியான்னு வச்சுக்கோங்களேன். என்ன, நான் வந்து போயிட்டு வாங்குறேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் கட்டல. அவர் லண்டனே போயிட்டாரு. ஸோ நம்மளும் லண்டன் போயிட்டோம். 90 நாள் ஆயிடுச்சு கட்டாம. லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரல, பிரின்சிபலும் வரல. அதை நான் நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவேன். பெர்ஃபார்மிங் அசெட்னா அது மேலே லாபம் வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நான் பெர்ஃபார்மிங்னா அது வந்து தருதலையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த லோனால் எந்த விதமான ஒரு லாபமோ இல்லைன்னு அர்த்தம். சரி சார், 90 நாள் தாண்டிடுச்சு சார். விஜயமாலியா போய் பல வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ அது என்ன கேட்டகரியில் சார் வச்சுருப்பாங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப்னு வாங்க, ரிகவரி பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. நான் சொல்கிறேன், 90 நாளைக்கு வரைக்கும் ஒரு லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் வரல, பணமும் வரலன்னா அது பேர் நான் பெர்ஃபார்மிங் அசெட். 90 நாளையிலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பணம் வரல, 3 மாதத்துலேருந்து 12 மாதம் முடிகிற வரைக்கும் அந்த காசு 91st டேலேருந்து 365வது நாள் உள்ள அந்த பணம் வரலன்னா அந்த அசெட்டை சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டுன்னு அசெட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னு? சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட்டு 90 நாளைக்கு வரைக்கும் ஒரு லோனு கட்ட முடியலன்னா. அடுத்தது 90 நாள்லேருந்து 365வது நாள் வரைக்கும் அது என்ன சொல்கிறோம்? சப்ஸ்டாண்டர்ட் அசெட்டுன்னு சொல்கிறோம். அப்படின்னா மேக்ஸிமம் பணம் போயிடுச்சுரா, எப்படியாவது கொஞ்சமாவது ஏதாவது வலிக்க பார்ப்போண்டா அப்படின்னு யோசிக்கிற தனம். சரி, 365 டேஸ் தாண்டிடுச்சு. அப்போ அந்த அசெட்டை என்ன சார் பேர் சொல்லுவீங்க? நம்மளா மாற்றிக்க வேண்டியதான். தலைவர் தான் லண்டன் போயிட்டாரு. நம்மளா அந்த கேட்டகரியை மாற்றிக்கிட்டே கடைசியில் திருப்தி பட வேண்டியதான். டவுட்ஃபுல் அசெட்டுன்னு வைப்பீங்க பேர். என்னது? ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து 90 நாளைக்கு வரைக்கும் எனக்கு வராத லோன் பேர் நான் பெர்ஃபார்மிங், அதுக்கப்புறம் சப்ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் டவுட்ஃபுல் அசெட். சார் வரவே வராதுன்னு தெரிஞ்சு போய் ஆனாலும் மனசாட்சி இல்லாமல் அது ரிகவரி பண்ணுறதுக்கான வேலைகளை விட்டுட்டு ரிகார்ட்ஸில் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணுறேன் சார். ரிகார்ட்ஸில் மட்டும் இந்த மாதிரி ஒரு காசு காந்தி கணக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும்ல சார் மனசு திருப்திக்காக. அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ். அது என்னது? ரிட்டர்ன் ஆஃப். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? வராதரா அப்படின்னு வந்து முடிவு பண்ண அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் வந்து லோன் கேட்டகரியோ இல்லைன்னா வந்து வாங்கின லோன்ஸோ இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் வழியாக ஐ மீன் நீங்கள் இப்போ வந்து பெற்ற சில வந்து கிரெடிட்டோ எல்லாமே நீங்கள் வந்து ஒரு நாள் ரீபே பண்ணணும். அந்த ரீபே பண்ணலை அப்படின்னா எந்த மாதிரி கணக்கு எடுப்பாங்கன்னா இதுதான் கணக்கு எடுப்பாங்க. இந்த டெர்மினாலஜி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸை சப்ஸ்டாண்டர்ட் அசெட்ஸ். என்பிஏ எப்போ வரைக்கும்? 90 டேஸ். என்பிஏல முத்தி போனா வியாதி எதுல வரும்? 90க்கு மேல. இது 365க்கு மேல. இது லாஸ் அசெட்ஸ் ஆர் ரிட்டர்ன் ஆஃப் அசெட்ஸ். இது எல்லாமே தலை முனிங்கியாச்சு. இது தலை முனிங்கியாச்சு. இனிமேட்டு அந்த அசெட்ஸ் எங்கேயுமே வராது. இருக்கானா? யார் இருக்கா மேல? நம்ம ஆள் இருக்கா நிக்கலாம். ஆனா அவன் வந்து பாட்காஸ்ட் கொடுக்கறதுக்கு மட்டும் எந்த வெக்கமும் இல்லை. எல்லாத்துக்கும் ரீசன் சொல்லிட்டு இருக்கான் உட்காந்துக்கிட்டு. கவர்மெண்ட் சரியில்லை, அப்ப இந்த சிச்சுவேஷன் சரியில்லை. உன்னை யாரா ஏர்லைன்ஸ் அப்படி நடத்த சொன்னா? உன் நாட்டுக்கு நீ வர முடியல நீ. வின்சம் டைமண்ட் இதெல்லாம் வந்து மோடிஸ், நிரவ் மோடின்னு ஒருத்தன் இருக்கான். அவனும் ஓடிட்டான். இப்போ அவனை மொத்தத்துக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க நெதர்லாண்ட்ஸ்லேருந்து. அவனை எக்ஸ்ட்ராடிஷன் பண்ணி இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா
கெத்துக்காக வியாபாரம் பண்ணி 9,000 கோடி 11,000 கோடிலாம் வந்து பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் காசை வாங்கும் போதே இது கொடுக்க கூடாதுன்னு டிசைட் பண்ணாலுங்க. ஏன்னா அந்த லோன் வாங்கும் போதே அந்த பேங்க் மேனேஜர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மேலே டைரக்டர் வரைக்கும் எல்லாருக்கும் கட்டிங் கொடுத்து தான் வாங்குவாங்க. இதுதான் இந்தியா. ஆமா, இது பார்த்தாச்சு. இந்த டாபிக்லேருந்து ஆரம்பிச்சு இது வந்து ஃபண்டமெண்டல் சொல்லுவேன். கிரெடிட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு பேங்க்லேருந்து நான் ஒரு கிரெடிட்டை வாங்கலை அப்படின்னா, சீப்பர் இன்ட்ரெஸ்ட்ல நான் வாங்கலை அப்படின்னா, ஒரு ப்ராப்பரா ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி லெண்டர்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. தேர்ட் பார்ட்டி லெண்டர்ஸ்னா யாருன்னா, அந்த ஊர்ல இருக்கிற பெரிய பண்ணையாரு, நாட்டாம, லார்ஜ் லேண்ட் ஓனர் அண்ட் மார்வாரி, சேட்டு, செட்டியாரு, இவங்கெல்லாம் ஜாஸ்தியா இருப்பாங்க. இவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க வட்டிக்கு பணம் தரது மட்டும் இல்லாம தோட்டத்துல எல்லாம் ஃப்ரீயா வேலை செய்ய சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து இட் வில் லீட் டு unnecessary bondage level. So they will charge high rates of interest also. So கிரெடிட் வந்து சீப்பரா கிடைச்சா அவங்க அந்த மாதிரிலாம் செய்யாம அவங்க வந்து டிக்னிட்டி ஆஃப் த லைஃப் நல்லா இருக்கும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். அதே மாதிரி பேங்க் வட்டின்றது ₹1 விழுந்துச்சுன்னா இவங்கெல்லாம் ₹3, ₹4, ₹5, ₹10 கூட வாங்குவாங்க மாசத்துக்கு வட்டி. ஸோ கிரெடிட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன். இது நான் வந்து ஒரு பேசிக்கா நிறைய பேருக்கு கிரெடிட்டோட யூஸ் புரிய வைக்கிறதுக்காக நான் எல்லாருக்கும் சேர்த்த மாதிரி சில ஸ்டோரிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். லெட் ஸ்டடி. இப்போ நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு வந்து பார்ட்டர் சிஸ்டம் தான் எங்க இருந்தது. ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து மணி தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டர் சிஸ்டம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் wheat seller and pot seller will exchange the goods and finally they will get the commodities. So finally problem of barter system வந்து உனக்கு வேற ஏதோ பொருள் வேணும்னா உனக்கு வந்து you cannot get it. அதனால நம்ம என்ன கொண்டு வரோம்? We bought the currency as the medium of exchange. So ancient காலத்துல பாத்தீங்கன்னா animal skin, sea shell, அப்புறம் stones, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல பாத்தீங்கன்னா they'll be using a ஸ்டிட்டைட்ஸ் சீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டிட்டைட் ராக்ஸ்ல சாஃப்ட் ராக்ஸ் அதெல்லாம் வந்து சீல்ஸா யூஸ் பண்ணாங்க ஃபார் ட்ரேடிங். அதெல்லாம் சீல்ஸா யூஸ் பண்ணாங்க கமோடிட்டி மணி. அப்புறம் மெட்டாலிக் மணி வர ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் குப்தாஸ், சமுத்திரகுப்தா கோல்டு காயின்லாம் பிரிண்ட் பண்ணாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முகமது பின் துக்லக் உங்களுக்கு தெரியும், சில்வர் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துக்கிறதுனால அவர் காப்பர் காயின்ஸ் கூட பிரிண்ட் பண்ணாரு. ஸோ காயின்ஸ்ல வந்துச்சு கரன்சி. அதுக்கப்புறம் ரூபீஸ் அப்படியே பேப்பர் கரன்சியா பேப்பரை இன்வென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து அண்ட் கரன்சி வந்து 2 விதமா இருக்கும். ஒன்று வந்து கரன்சி கையில, இன்னொன்று வந்து டிபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ். சரிங்களா? பேப்பர் நோட்ஸ், அதுக்கப்புறம் டிபாசிட்ஸ் வித் தி பேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்றதுக்கு ஆர்பிஐ தேவை. நீங்க வந்து இதுதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா யூஸ் பண்ணுவீங்க. வேற யாரும் ஆர்பிஐ கவர்னர் சைன் பண்ண நோட் தவிர வேற யாரும் எந்த விதமான ஒரு கரன்சியை யாரும் பிரிண்ட் பண்ண கூடாது. ஸோ ஃபைனலி கமோடிட்டி மணி, மெட்டானிக் மணி, பேப்பர் நோட்ஸு, காயின்ஸு, இது எல்லாமே மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி. மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் மணி கூட உங்களுக்கு ஒரு குரூப் 2 லெவலையோ குரூப் 4 லெவலையோ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி டிபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ்ன்னு பார்க்கும்போது பேங்க், தட் வேர்ட் இஸ் கம்மிங் ஃப்ரம் தி ஃப்ரெஞ்ச் வேர்ட் called as table. ஸோ பட்ஜெட் அப்படின்றது எப்படி பொகட் அப்படின்ற வேர்ட்லேருந்து வருதோ அதுவும் ஃப்ரெஞ்ச் வேர்டு. அது ஒரு ப்ரீஃப் கேஸு அந்த மாதிரி வருதோ அதே மாதிரி பேங்க் அப்படின்னா டேபிள். ஸோ எனி டிரான்சாக்ஷன்ஸ் அக்கரிங் அக்ராஸ் த டேபிள் யூ கால் இட் ஆஸ் பேங்க். ஒரு டேபிளுக்கு அக்ராஸ் நடக்கிறது தான் வந்து பேங்க்னு சொல்லுவீங்க. நீங்கள் யூ வில் பி டிபாசிட்டிங் த மணி அண்ட் யூசிங் செக்ஸ், யூபிஐ, எல்லா விதமான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இப்படி போனீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்புக்கில் இப்படிலாம் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் இப்போ அந்த காலம் போயிடுச்சு. ஸோ நல்லா கவனிங்க. டிமாண்ட் டிபாசிட்னா என்னென்னு ஃபேமஸ் கொஷின் ப்ரிலிம்ஸ் லெவலில். டிமாண்ட் டிபாசிட்ஸ்னா என்னன்னு கேட்பாங்க. சார் நான் டிபாசிட் பண்ணியிருக்கேன் பேங்க்கில், கரண்ட் அக்கௌண்ட்லேயோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ டிபாசிட் பண்ணியிருக்கேன். ஆன் டிமாண்ட் ஐ ஷுட் கெட் த டிபாசிட் பேக். நான் டிமாண்ட் பண்ணேன்னா, நான் கேட்டேன்னா எனக்கு அந்த பணத்தை
ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கணும். அதுதான் வந்து அக்ரிமெண்ட். சரிங்களா? அதான் வந்து அக்ரிமெண்ட். இதுதான் டெபாசிட், டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஸோ demand deposits offer another interesting facility which lends its essential characteristics of money, which is nothing but medium of exchange, like checks instead of cash. நீங்க கேஷ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க டிமாண்ட் டிபாசிட்ஸ்ல. திருப்பி கேட்டா செக்ஸ் வழியாக கேட்டா கூட அந்த காசு நான் எடுக்க மாட்டேன் சார், இன்னொருத்தனுக்கு அனுப்பி விடுங்க, அதுவும் டிமாண்ட் தான். நான் பணத்தை கேட்டாலும் நான் டிபாசிட் பண்ண காசுக்கு நான் ரிட்டர்ன் கேட்டாலும் டிமாண்ட் டிபாசிட் தான், டிமாண்ட் பண்ண மாதிரி தான். அந்த நான் டிபாசிட் பண்ண காசை இன்னொருத்தனுக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் செக்கை கொடுத்தாலும் அது என்ன அர்த்தம்? டிமாண்ட் டிபாசிட் தான். ஆனா செக்னா என்ன? இப்ப அதோட ரிலவன்ஸ் இறங்கிருச்சுமா? இப்போ அதோட ரிலவன்ஸ் வந்து இறங்கிருச்சு. பேங்க்குக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, நான் என்கிட்ட டிபாசிட் இருக்குல்ல சார், அந்த டிபாசிட்ல இருந்து பணத்தை எடுத்து அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி செக்ல. ஸோ செக்குக்கு வந்து எப்பவுமே பிரான்ச் கோடு, அதோட செக் லீஃப் நம்பரு எல்லாமே, அக்கௌண்ட் நம்பரு, அக்கௌண்ட் பேயி நம்பர் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சலீம், யார் படிக்கிறீங்க? லாவண்யா. பேமெண்ட் டு தி பிரேம்குமார், காசு கொடுக்கணும். யாரு பேரு? யாரு பேயி? பிரேம்குமார். புரியுதுங்களா? பல வாட்டி நீங்க பேங்க் செல்லான ஃபில்அப் பண்ண போய் பேர் யாரு பேய் யாருன்னு உட்காந்து முடிச்சுட்டு இருந்தோம். புரியுதுங்களா? ஸோ பேயரு இவன் பேயி. சலீம் என்ன பண்றாரு? 57,000 ரூபாய்க்கு ஒரு சைனை போட்டு அதை டிரா பண்றாரு. டிரா தான், ஏன்னா நீங்க டிமாண்ட் டிபாசிட்ல பண்ணது வித்ட்ரா, டிரா பண்றாரு. அந்த டிரா பண்றது தான் செக் எழுதுறது. புரியுதுங்க? டிராயிங் ஏ செக் அப்படின்னா if you are putting an instruction to the bank, please draw the money and then give it to the payee. So pay this guy, போட்டுட்டு with 57,000 rupees போட்டு நீங்க வந்து அந்த கதையை நம்ம அக்கௌண்ட் நம்பரு, நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட், பிரேம்குமாருக்கு பே பண்ணுங்க, 57,000 பே பண்ணுங்க, அங்க டேட்டை போடுங்க. டேட்ல ஒரு நம்பர் தப்பா இருந்தாலும் அவுட்டு. சரிங்களா? பண்ணிட்டு மிஸ்டர் சலீமின் என்ன பண்றீங்க? சைன் போடுறீங்க. போட்டீங்கன்னா ஆல்சோ மென்ஷன்ஸ் அக்கௌண்ட் பேயி. இங்க அக்கௌண்ட் பேயின்னு நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து டபுள் கிராஸ் பண்றீங்க. அக்கௌண்ட் பேயின்னு எழுதாம நீங்க டபுள் கிராஸ் பண்ணாலேயே நல்லா பாத்துக்கோங்க, இது பேயி பிரேம்குமார் போயிட்டு கவர்மெண்ட் போயிட்டு சார் எனக்கு உடனே கேஷ் கொடுங்கன்னு கேட்டா தரமாட்டாங்க. பிரேம்குமாருக்கு அக்கௌண்ட்ல தான் காசு கிடைக்கும். பிரேம்குமார் எந்த பேங்க்ல வச்சிருக்காரோ அந்த பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு தான் பணம் டிரான்ஸ்பர் ஆகும். அதுக்கு முன்னாடி பணம் டிரான்ஸ்பர் ஆகாது. இதுல அக்கௌண்ட் பேயின்னு போடாம இந்த எஸ்பிஐ பேங்க், அரபிந்தோ மார்க் பிரான்ச்சுக்கு, ஓல்டு டெல்லி பிரான்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா, இந்த பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா எஸ்பிஐ, பிரேம்குமார் அந்த செக்கை எடுத்துட்டு போய் டபுள் கிராஸ் இல்லாம அங்க போட்டாருன்னா உடனே பணத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா அக்கௌண்ட் யார் வச்சிருக்கா? சலீம் வச்சிருக்கான். சலீம் அக்கௌண்ட்ல பணம் இருக்கா இல்லையான்னு அந்த பிரான்ச்காரனுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா சலீமோட பிரான்ச் அது. அந்த பிரான்ச்ல இஷ்யூ பண்ண செக் புக் தான் அது. அந்த பிரான்ச்ல தான் அவர் அக்கௌண்டே வச்சிருக்காரு. யாரு? பேயர் எவரு? சலீம். அவர்கிட்ட போயிட்டு அதே பிரான்ச்ல போயிட்டு நம்ம போயிட்டு சார் இந்த மாதிரி செக் கொடுத்துருக்காரு, காசை எடுத்துட்டு போக சொல்லியிருக்காரு அப்படின்னா பிரேம்குமார் பிரசன்ட் பண்ண உடனே கேஷை கொடுத்துருவாங்க. ஒரு வாட்டி கால் பண்ணி கூட வெரிஃபை பண்ணுவாங்க. அவ்வளவுதான், சார் செக் கொடுத்தீங்களா சார் அப்படின்னு. ஆனா ஆப் என்ன? அக்கௌண்ட் பேன்னு போட்டீங்கன்னா அடுத்த நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, எந்த பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு, எஸ்பிஐயோ உங்களுக்கு ஆக்சிஸோ இல்ல ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் இருந்தா நீங்க அதுல தான் போய் டெபாசிட் பண்ணணும். அப்போ பேங்க்கும் பேசிக்கிட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். amount will be transferred directly to the payee's account which is Prem account. அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். கையில காசு தரமாட்டாங்க. செக் நம்பரு கீழே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி கோடுலாம் இருக்கும். ஸோ கிவ்ஸ் திஸ் செக் டு தி சப்ளையர். பிரேம்குமார் கிட்ட கொடுத்துட்டாங்க.
அப்ப பிரேம்குமார் என்ன பண்றான், அவனோட சிபிஐ பேங்க்ல கொண்டு போய் அந்த செக்கை டெபாசிட் பண்றான். அந்த செக்ல ரன் பண்ண உடனே இங்கல இருந்து எஸ்பிஐல இருந்து சிபிஐக்கு என்னது பணத்தை டிரான்ஸ்பர் ஆட்டோமேட்டிக்கா நடந்து அதுக்கு ஒரு நாள் ஆகும். வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணி தான் டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க. மணி டிரான்ஸ்பர் பேங்க் டு பேங்க் நடக்கும். மணி டிரான்ஸ்பர்டுன்னு சொல்லிட்டு மொத்தத்துக்கு டிமாண்ட் டிபாசிட்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். சார் டிபாசிட்ஸ் வித் பேங்க்ஸ்ல என்ன சார் அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டீங்கன்னா, சேஃப்டி, எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம், செக்கும் இஷ்யூ பண்ணலாம். இதுதான் டிமாண்ட் டிபாசிட்ஸோட அட்வான்டேஜ். ஃபண்டமெண்டலாவும் கொஸ்டின் கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ் இன்வால்வ்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட். நீங்க ஒரு வாட்டி டிமாண்ட் டிபாசிட்ஸோட யூசேஜ் மொத்தம் 3 யூசேஜ் அங்க கொடுத்துருப்பான். ஆனா உங்களுக்கு நிஜமாலேயே அதுல இருக்கிற பெனிஃபிட்ஸை கெஸ் பண்ணி போடுறது வேற, நீங்க கன்ஃபார்மா இதுதான் ஆன்சர்னு போடுறது வேற. இதுதான் இந்த பர்பஸ் தான் நான் மெயின் பர்பஸ். நான் என்ன சொன்னேன், நான் பர்ஃபார்மிங் அசெட்டா எப்ப மாறுது, கொடுத்த லோனு ரீபே பண்ணல, ஆனா லோன் அதுக்குன்னு கொடுக்கறது நிறுத்த முடியாது. எலிஜிபிளா இருக்கிறவனுக்கு கொடுத்துதான் ஆகணும். சோ அந்த ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற பஞ்சாயத்து தான் இப்ப நீங்க படிக்க போறீங்க. லோன் ஏன் தரணும், நான் சொன்னல தேர்ட் பார்ட்டி லெண்டர்ஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக கண்டிப்பாக பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லோன்ஸ் கொடுத்தாதான் அந்த லோனை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணி அவன் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். டிபாசிட்டர்ஸ் எப்படி பிசினஸ் நடக்குது, டிபாசிட்டர்ஸ் ஸ்டேட் பேங்க்ல டிபாசிட் பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு 6% 5% வட்டி கொடுப்பான். அதே மாதிரி லோன் வாங்குறவன் போறான், அவங்கிட்ட 10% 11% லோனு தருவான். அந்த மார்ஜின் தான் பேங்கோட ப்ராஃபிட். ஸோ டிபாசிட்டர்ஸ் டிபாசிட் பண்ண பணத்தை சேஃப்டியா எடுத்துக்கிட்டு அதுக்கு பாரோவர்ஸ். சார் இது ஏன் நான் இவ்வளோ ஃபண்டமெண்டலா நான் சொல்லித்தரேன்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், பேங்க் ரேட் பிஆர், மார்ஜினல் லெண்டிங் ரேட் எம்எல்ஆர், ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இது எல்லாமே ஆர்பிஐ குவான்டிட்டி ஆஃப் தி மணி இன் த மார்க்கெட், மணி சப்ளை இன் த மார்க்கெட், மானிட்டரி பாலிசிக்காக பயன்படுத்துற டூல்ஸ். அப்போ அவன் கைய வைக்கிறது பேங்க் டிபாசிட்டர்ஸோட பணத்தை எவ்வளோ ரிசர்வ்ல வைக்கணும், எவ்வளோ லோன்ல கொடுக்கணும். அதிகமா நீ லோனை கொடு அப்படின்னா தான் நீ கொடுக்கணும். நீ கம்மியா லோனை கொடு அப்படின்னா கம்மியா லோனை கொடுக்கணும். அதுக்கு அவனோட குடுமி யார் கையில இருக்கணும், ஆர்பிஐ கையில இருக்கணும். பேங்க்ஸோட குடுமி எங்க இருக்கணும், அந்த குடுமி கையில இருக்கிறது தான் குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ். அது நான் அடுத்தது எடுக்க போறேன். அது எடுக்கிறதுக்கு முன்னாடி பேங்கிங் சிஸ்டம்னா என்ன, லோன்ஸ்னா என்ன, டிமாண்ட் டிபாசிட்ஸ்னா என்ன, இதெல்லாம் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும். மானிட்டரி பாலிசிக்குள்ள டைரக்டா போய் எடுத்தா புரியுமோ புரியாதோன்றதுக்காக ஒரு படி பாதாள லோகத்துக்கு போயிட்டு திரும்பி நான் மேல வரேன். சரிங்களா? டிபாசிட்டர்ஸ் டிபாசிட் பண்ண பணத்தை மொத்தமா லோனு கொடுத்துடலாமான்னா கொடுக்க முடியாது. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணும். இப்ப புரியாது, நான் சொல்லிக்கினே இருப்பது. அப்போ கரெக்ட் டாபிக் வரும்போது இதுவும் புரியும். ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ மெயின்டைன் பண்ணும். இது எல்லாமே ஆர்பிஐ செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 100 கோடி டிபாசிட் இருந்தா மினிமம் 30 கோடி நீங்க அவன் கன்ஃபார்ம்டு டிபாசிட்ஸ்ல மெயின்டைன் பண்ணும். மித்த 70 கோடி தான் அவன் லோனை பத்தியே யோசிக்க முடியும், லோனுக்கு கொடுக்கறத பத்தி. ஏன் பேங்க் திவாலாச்சுன்னா எங்க போறது, புரியுதுங்களா? லோனு கொடுத்தவங்க எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் கொடுக்கலன்னு என்னங்க எங்க போறது, பேங்கே பேராஸ் அடைஞ்சா எங்க போறது? அதனால அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்ண சொல்லுவான், டிபாசிட்ஸை மெயின்டைன் பண்ண சொல்லுவான். அதுதான் குவான்டிட்டி, அதுதான் குடுமி பிடிக்கிறது. ஸோ கம்ப்ளீட் டிபாசிட்ஸ் கம்ப்ளீட்டா பாரோவர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. லெட் சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் 10%னா இவங்களுக்கு எவ்வளவு கொடுப்பான், 8%னா அந்த 2% தான் என்னது, அந்த 2% தான் ரெவன்யூ ஆஃப் தி பேங்க்.
பட் ஆல் த டிபாசிட்ஸ் ஆர் given as loan. இதுதான் கொஸ்டின். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் உங்களுக்கு டைரக்டான ஆர்பிஐ மானிட்டரி பாலிசிக்கு போனா புரியாதுன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள போட்டுட்டு நான் போறேன். மொத்தம் டிபாசிட்ஸும் எங்க போவாது? லோன்ஸா போவாது. போச்சுன்னா திவால் எடுக்கிறதுக்கு மேக்சிமம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மக்களோட பணத்தை உனக்கு தெரிஞ்சவனுக்கெல்லாம் லோனை கொடுத்துட்டு பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னு போயிட்டோன்னா அப்போ மக்கள் கேனையாயிருவாங்க. அதுக்காக கம்பல்சரியா இவ்வளோ டிபாசிட்ஸ் வந்து ரிசர்வா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூலு தான் வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மெஷர்ஸ். அதுல வரதான் குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ். பேங்க் ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், இது எல்லாமே the minimum deposits to be maintained, minimum reserves. ரிசர்வ்ஸ்னா என்ன? ரிசர்வ்ஸ்னா என்ன? தொகைகளை நீங்க எதுக்குமே பயன்படுத்த முடியாது. அது ரிசர்வ்ல தான் வச்சிருக்கணும். புரியுதுங்களா? சேமிச்சு தான் வச்சுக்கணும். லெட் அஸ் ஃபைண்ட் அவுட். சார், டோட்டல் டிபாசிட்ஸ் இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து 10,000 ரூபாய். நான் இன்னும் அட்வான்ஸ்டுக்கு போவேன். இப்போ பேசிக்ல இருக்கேன். என்ன மொத்தம் டிபாசிட்ஸ் எவ்வளவு இருக்குமா? இப்போ 10,000 ரூபாய். டிமாண்ட் டிபாசிட்ஸ் எவ்வளோ? 10,000 ரூபாய். பேங்க்ஸ் கீப் 15% ஆஃப் தி டிபாசிட்ஸ் வித் தம்செல்வ்ஸ். அந்த டிபாசிட்ஸ் as கேஷ் வித் தம்செல்வ்ஸ். அப்போ எவ்வளோ? அந்த 15% தான் அந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ. நான் ஃபியூச்சர்ல வரும்போது புரியும் உங்களுக்கு. And this is kept as provision to pay the deposits who might come to withdraw the money from the bank on any given day. அப்படின்னா சேஃப்டிக்கு டக்குன்னு லோன் குத்தவங்கலாம் கிளம்பிட்டான், ஆன் டிமாண்ட் காசு கொடுக்கணும். சரிங்களா? அடுத்தது 5% of the bank deposits is compulsorily kept as a reserve with the Reserve Bank of India known as cash reserve ratio. அப்புறம் 5% கட் பண்ணிட்டீங்க, எவ்வளவு ஆச்சு? 5RR 500. சரிங்களா? 5%. Another 20% is maintained as statutory liquid ratio. This can be maintained in the form of government securities also. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்னா என்ன? கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கின பாண்ட்ஸா கூட வைக்கலாம். ஆனா கேஷ்ல வச்சாலும் உங்க இஷ்டம். யூஸ்வலா பாண்ட்ஸா கூட வைக்கலாம். ஆனா அந்த பாண்ட் சும்மா வராதுல, காசு கொடுத்து வாங்கினா தான் வரும். சரிங்களா? சோ இப்போ எவ்வளவு போச்சு? 2000 போச்சா? 10,000த்துல எவ்வளவு முடிஞ்சு போச்சு? 4,000 ரூபாய் முடிஞ்சு போச்சு. இப்போ எவ்வளவு இருக்கு கையில? அதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க லோனாக தர முடியும். சோ குத்துமதிப்பான கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 15% எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஒரு சூப்பர் எனி டைம் வந்து அவங்க காசை கேட்டா கொடுக்கறதுக்கு. அடுத்த 25% எதுக்கு யூஸ் பண்றீங்க? சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் கேஷ் ரிசர்வ் ரேஷியோனா பியூரா கேஷ்லயே மெயின்டைன் பண்ணணும். எஸ்எல்ஆர்னா நீங்க கேஷ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கோல்டு செக்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, பாண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆர்பிஐ அது வந்து டைம்லியா செக் பண்ணுவாங்க. சரி சார், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்பிஐ என்ன சார்? இன்னும் நிறைய எடுப்போமா? இப்போதைக்கு பேசிக்கா உங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுமா. நான் ஸ்ட்ரைட்டா அதுதான் எடுப்பேன். டைரக்டா பேங்க் ரேட்டுன்னு போயிடுவேன், சிஆர்ஆர்னு போயிடுவேன். வேணாம், உங்க வாழ்க்கையை வச்சு விளையாட வேணாம்னு சொல்லி, ஆக்சுவலா தப்பு, ஏன் வாழ்க்கையை வச்சு நானே விளையாடிக்க வேணாம்னு சொல்லி, என்ன சத்தாம், எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு? ரெண்டுமே கரெக்டா? தெளிவா இருக்கிற நீ. மொஹரமுக்கு டிக்கெட் போட்டியா? பொண்ணே போடுவேன், கேமரா இடத்துல ஒன்னும் தொங்க போட்டுருவேன். எங்க போற? போலல, இங்கேயே இதே பெரிய மசீது ஒன்று கட்டிட்டாங்க, நீ அங்கேயே போ. புரியுதா? தயவு செய்து என்ன கூ வச்சிடாதா. யாரெல்லாம் லீவுக்கு போறீங்க மொஹரமுக்கு? 3 நாள் லீவ் வருதுன்னு போய் தான் பாருங்களேன். ஒரு வாட்டி போய் தான் பாருங்களேன். மேலெல்லாம் காணோம். கேட்டா வெயிலுன்றீங்க. இல்ல சுவிட்சர்லாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ண முடியுதா? இன்னைக்கு கூட வெயில் தான். அபிநயோட ஃபீலிங்கு. நான் என்ன சார் வரலையா? நான் என்ன வரலையா? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்பிஐயோட வேலை மணி சப்ளை இந்த எக்கனாமி கண்ட்ரோல் பண்ணுது. இது பேர் தான் என்ன பாலிசி? மானிட்டரி பாலிசி. மணி சப்ளை, பணப்புழக்கம், பணப்பட்டுவாடை எங்க நாட்டில் எப்படி இருக்கு, ரெகுலேஷன் ஆஃப் தி மணி சப்ளை இந்த எக்கனாமி. பணம் அதிகமா எக்கனாமியில இருந்தா இன்ஃப்ளேஷன் வரும்ன்றது தான் நம்ம படிச்சோம். பணம் அதிகமா இருந்தா கையில என்ன ஆகும்?
இன்ஃப்ளேஷன் வரும். அதுக்குன்னு பணம் ரொம்ப கம்மியா இருந்தா என்ன ஆகும்? டிமாண்ட் இருக்காது, ப்ரொடக்ஷன் இருக்காது. பணம் கரெக்டா இருக்கணும். ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன் மெயின்டைன் பண்ணும். அந்த இன்ஃப்ளேஷனை மெயின்டைன் பண்ற மெஷர் தான் ரெகுலேட்டிங் த மணி சப்ளை. எப்படி சார் அது மணி சப்ளை ரெகுலேட் பண்ணும்? அந்த சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்ன்னு பாத்தீங்களா, அது என்ன பண்ணும்? 5% மெயின்டைன் பண்ணணும்ல பேங்க்ஸ். சரி விடு, பணம் இல்ல மார்க்கெட்ல, 4% மெயின்டைன் பண்ணுங்க. 1% நீங்க லோனா கொடுத்துருங்க. உடனே சந்தோஷமா அந்த 1% லோன்ஸா கொடுக்கும்போது பணத்துல எல்லார்கிட்டயும் கையில பணம் வருது. பணம் அதிகமா இருக்குன்னு தெரியுது. அப்ப ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ நிறைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன தெரியாது. எஸ்எல்ஆர் 22 இல்ல இனிமேட்டு பர்சன்டேஜ் 25 மெயின்டைன் பண்ணணும்ன்றான். திடீர்னு 3% செக்யூரிட்டிஸை வாங்கி அவன் அந்த டிபாசிட் பண்ண உடனே பேங்க் கிட்ட பணம் என்ன ஆகும்? சுருங்கிடும். அப்ப லோனு அதிகமா தர முடியாது. எக்கனாமில இருக்கிற இன்ஃப்ளேஷன் என்ன ஆகும்? குறையும். RBI monitors the banks in actually maintaining cash balance. சொன்னல 15% மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், 5% CRR மெயின்டைன் பண்ணோம், 25% SLR மெயின்டைன் பண்ணோம். இவெல்லாம் கரெக்டா பண்றானா இல்லையான்றது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 பிரகாரம். புரியுதுங்களா? இதெல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்றானா இல்லையா அப்படின்றது யாரோட வேலை? ஆர்பிஐயோட. சரிங்களா? சோ எப்பவுமே இன்னொரு மேட்டர் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னா என்னன்னு கேட்பான். இது ஃபேமஸ் கொஸ்டின். PSL. என்ன செல்? PSL, ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். நீ 60 ரூபா 100 ரூபா தான் டிபாசிட், அதுல 60 ரூபா தான் நீ லோன் தர முடியும். கரெக்டா? இந்த 60 ரூபால 40% எவ்வளவு? மொத்தம் 100 ரூபா தான் டிபாசிட் இருக்கு உங்ககிட்ட. எங்க டிமாண்ட் டிபாசிட்ஸ் 100 ரூபா, கேஷ் டிபாசிட் சொல்லக்கூடாது. எவ்வளோ டிமாண்ட் பண்ணா எவ்வளோ வரும் ரிட்டர்னு? 100 ரூபாவும் ரிட்டர்ன் கொடுத்துடணும். கரெக்டா? 100 ரூபா போட்டாங்க. கரெக்டா லாவணியா? கரெக்டாமா தனுஷியா? புரியுதா? இதுல 40 ரூபா நான் யூஸ் பண்ணலாமா? இதுதான் டிமாண்ட். கேஷ் டிமாண்ட் பண்ணா கொடுக்க வேண்டியது, சிஆர்ஆர் மெயின்டைன் பண்ண வேண்டியது, எஸ்எல்ஆர் மெயின்டைன் பண்ண வேண்டியதெல்லாம் நான் காசை யூஸ் பண்ண முடியாது. எதுல? லோன் தர முடியாது, அந்த காசை தொட முடியாது. ஆர்பிஐ அதை பார்த்துக்கிட்டே இருக்கு. புரியுதா? இப்போ என் கையில எவ்வளவு காசு இருக்கு? 60 ரூபீஸ். கரெக்டா? இந்த 60 ரூபா கொண்டு போய் இப்போவாது எனக்கு தெரிஞ்ச அம்பானி, எனக்கு தெரிஞ்ச அதானி, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச விஜய் மாலியா, ஓரளவுக்கு தெரிஞ்ச நிரவ் மோடி, லலித் மோடிக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. முடியாது தம்பி. அங்க ஸ்மால் போரோவர் இருக்கான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி இருக்கான், ஸ்மால் கல்டிவேட்டர் ஸ்மால் ஃபார்மர் இருக்கான், எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் இருக்கான், ஓரளவுக்கு ட்ரேடர்ஸ் இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளுக்கு எல்லாருக்குமே ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு வாங்க. அதுல முக்கியமா அக்ரிகல்ச்சர். இதுல 40%. எதுல? 60ல 40%. இது சொல்லும் போது ஊன்றீங்க ஊன்றீங்க. 60ல 40% போட்டா அது எவ்வளோ? 24 ரூபா. எவ்வளோ? 24 ரூபா. இப்போ மொத்தமா எவ்வளவு காசு இருக்கு? 36 ரூபா தான் அவன் கையில இருக்கு. இதெல்லாம் யாரு கொடுக்கணும்? இவனுக்கு குத்ததுனால பேங்க் ஏதாவது உருப்படுமான்னா உருப்படாது. நாடு உருப்படும், அவ்வளவுதான். பேங்க் உருப்படாது. அதுவும் ஹைலைட் என்னன்னா, இந்த 36 ரூபாவை நான் என்ன இன்ட்ரெஸ்டுக்குனால ஓரளவுக்கு தரலாம். ஆனா இது ஆர்பிஐ பிக்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் கொடுக்க முடியும். எது? 8 வட்டி, 40 பைசா வட்டி, 4 வட்டிக்கு தான் யாருக்கு தர முடியும்? அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் கொடுக்க முடியும். நீங்க அவங்கிட்ட போய் 1 ரூபா வட்டி 1.5 ரூபா வட்டினா வராது. மொத்தத்துக்கு நான் 100 ரூபா டிபாசிட் வாங்கினா 40 ரூபா கை வைக்க முடியாது. 24 ரூபா நான் எந்த விதத்திலையும் பயன்படாத ஒரு சோசியல் சர்வீஸ். அதுதான் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங். ப்ரையாரிட்டி செக்டார் எது? இது ப்ரையாரிட்டி அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ், ஸ்மால் லேபரர்ஸ், ஸ்மால் பிசினஸ்மேன். இவங்க தான் யாரு? எம்எஸ்எம்இ செக்டார். இவங்க தான் யாரு? ப்ரையாரிட்டி. யாருக்கு ப்ரையாரிட்டி? பேங்க்குக்கு இல்ல, கவர்மெண்ட்டுக்கு. ஏன்னா அடுத்த வாட்டி ஓட்டு வாங்கணும்ல.
நாடு உருப்படணும்ல, சோஷலிஸ்டிக் ஃபேக்டர் இது. இது என்ன ஃபேக்டர்? சோஷலிஸ்டிக் பிரின்சிபல். புரியுதா? கேபிட்டலிசமா இருந்தா இது இருக்காது. இது யூஎஸ்ல இந்த ரூல் நீங்க போட முடியாது. ஏன்னா அது கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரி. இங்க சோஷலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் இருக்கிறதுனால, இந்தியா மிக்சடு எக்கனாமின்றதுனால இந்த 24% 24 ரூபாவை நீங்க அவங்களுக்கு தான் ஒதுக்கணும். அவங்களுக்கு தான் ஒதுக்கணும். இப்போ உன் ஆசை போல நீ என்ன பண்ணிக்கிறியோ அந்த 36 ரூபாவை நீ என்ன வேணா பண்ணிக்கோ. புரியுதா? புரியுதா? ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னா ஸோ எல்லா பேங்க்கும் இன்ஃபர்மேஷன் டு ஆர்பிஐ நான் எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், என்ன இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்கேன், எல்லா இன்ஃபர்மேஷனும் சப்மிட் பண்ணி ஆகணும். அது வந்து ஆடிட்டிங் பண்ணுவாங்க. அது எல்லாமே ப்ராப்பரா அவன் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணா, இல்லைன்னா ஆர்பிஐ தான் ரெகுலேட்டரு, உடனே பேங்கிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணுவான். இல்லைன்னா காமெடி என்னன்னா, ஆயிரக்கணக்கான கோடியில இது பேர் ஃபைன் போடுவான். 150 கோடி ஆக்சிஸ் பேங்க் கட்டு, 70 கோடி எஸ்பிஐ கட்டு, 80 கோடி இவன் கட்டு அவன் கட்டுன்னு மொத்தமா எல்லாரையும் ஃபைன் போட்டுருவான். ஃபைன் போடுறது எப்படின்னா, அவன் அசால்ட்டா கட்டிட்டு போயிடுவான். ஆனா அசிங்கம் அது. பேங்கோட கிரெடிட் ரேட்டிங்னு ஒன்று இருக்கு. கிரெடிட் ரேட்டிங்னு அந்த ரேட்டிங் என்ன ஆகும்? இறங்கிடும். சரி, 2 கிரெடிட் சிச்சுவேஷன்ஸை பத்தி ஒரு சின்ன கதை தான். ஏதோ ஒரு ஆசையில பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா குடுகுடுன்னு ஓட்டிடுறேன். 2 கிரெடிட் சிச்சுவேஷனு. இந்த கதை யார் படிப்பாங்க? நீங்க படிக்குமா? கிரெடிட் கண்டிப்பா எல்லா இடத்துலையும் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மோஸ்ட் ஆஃப் தி இம்பார்ட்டண்டா இருக்கு. அண்ட் இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி வேர்ட் கால்ட் அஸ் கிரெடோ. அப்படின்னா உன்னை நம்பி நான் தரேன்டா. இது உன்னை நம்பி நான் இந்த காசை தரேன்டா. யார் நம்ப சொன்னா? அப்படிதான் சொன்னா விஜய் மாலியா. யார் நம்ப சொன்னா? உன்னை யார் நம்ப சொன்னா? அடுத்தது சரிங்களா? கண்டிப்பாக ஃபியூச்சர்ல ரீபேமெண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லி கற்பூரத்துல சபதம் வாங்கி காசை வாங்கிட்டு போறான். இது வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ல தான். நான் ஏன் தீபாவளி சீசன் எடுத்துக்கிட்டேன்னா, ஒரு ரம்ஜான், தீபாவளி இந்த டைம்ல தான் 10 வட்டி, 20 வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டி, டிராக்டர் வட்டி, ஃபிளைட் வட்டிலாம் இருக்கு. என்ன இந்த வட்டிலாம் நீங்க வந்து எந்த நேரத்துல பாப்பீங்கன்னா தீபாவளி டைம்ல. என்ன பிள்ளைங்க அழுதுட்டு இருப்பாங்க, பட்டாசுன்னுவான், புது துணின்னுவான், வீட்டம்மா பட்டு புடவைன்னுவா. இதெல்லாம் ஏதோ ஒரு புடவை கொடுத்தாலும் ஓகே. அதுல வேற செய்முறைலாம் இருக்கும், நிறைய பலகாரம்லாம் பண்ணி நிறைய கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 10,000 ரூபா எனக்கு நல்லா தெரியும். நான் கண்ணால பார்த்துருக்கேன். என்னோட கான்ஸ்டேபிள்ஸ் வாங்குவாங்க கடனை. 10,000 ரூபா வாங்குவான். தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அவன் 10,500 ரூபா 10,800 ரூபா வாங்கினா பரவாயில்ல. 10,000 ரூபாய்க்கு அப்படியே 15,000 ரூபா கொடுக்கணும், 5,000 ரூபா கொடுக்கணும் ஒரு வாரத்துக்கு. அது எந்த கணக்கு வட்டின்னு எலான் மஸ்குக்கே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு அது. அது எதுலயே வராதுமா. அது ஒரு வாரத்துக்கு 5,000 ரூபான்றது ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபான்னா 50% வட்டி அவன் போட்டது. ஒரு வாரத்துக்கு போட்டிருக்கான் 200%. 200% வட்டி. அது 200%. எங்க போவீங்க? ஸோ இது கந்து வட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. நானும் கந்து வட்டி ஆக்ட்ல வந்து நிறைய பேர் வந்தோடனே அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. 2 months from nowலாம் கூட கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஆனா 10 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி தான் ரியலா கந்து வட்டின்னு என்னன்னு பார்க்க முடியும் உங்களால. அதுவும் நம்ம ஊர்ல தீபாவளி அப்போ எவ்வளவு கடன் பண்ணுவாங்கன்னு நம்ம ஆளுங்களுக்கு அளவே இல்லை. 2 விஷயம், எவ்வளவு மட்டன் சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, எவ்வளவு கடன் வாங்குவாங்கன்னு தெரியாது, எவ்வளவு தண்ணி அடிப்பாங்கன்னு தெரியாது. இந்த 3மே அன்லிமிட்டடா போவோம். தீபாவளி முடிஞ்சுதான் யோசிப்பான் அவன் எவ்வளவு பெரிய ஷிட்ல இருக்கான்னு. முக்கியமா என் கான்ஸ்டேபிள்ஸ்லாம் அவ்வளோ வாங்குவாங்க கடன். ஏன்டா இப்படி பண்றீங்கன்னா, நான் அடுத்த மாசம் சம்பளம் வந்தா கொடுத்துருக்கான். கொடுக்க முடியாது அவனால. இவனுக்கு தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட போலீஸ் ஃபோர்ஸ் வந்து 1.2 lakhs இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் 1 lakh வந்து 1,08,000 1,09,000 கிட்டத்தட்ட வந்து போலீஸ் கான்ஸ்டேபிள்ஸ் மட்டும்தான். டிஎஸ்பிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 700 பேர்.
எஸ்பிசின்னு எடுத்துக்கிட்டா ஒரு 200 பேர் 250 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே டிஏஜி அண்ட் ரேங்க்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டாங்க. டிஏஜி அண்ட் அப்போ ஒரு 100 பேர் 120 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான், டிஜிபி வரைக்கும். ஆனால் நீங்கள் மெயின் ஃபோர்ஸு இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் பிலோ தான். அதுலேயும் கான்ஸ்டேபிள்ஸ் டேக் ஏ மேஜர் ரோல். நான் ஐம் டெல்லிங் யூ 80% ஆஃப் த கான்ஸ்டேபிள்ஸ் ஆர் அண்டர் சிவியர் டெப்ட். சரியான கடனில் இருக்காங்க. என்னோட நான் பார்த்தால 10 பேர் பார்த்தேன்னா 5-6 பேர் கண்டிப்பாக கடனில் இருப்பான். ஷூ மேனுஃபேக்சரர், அவர்கிட்ட ஆர்டர் வந்திருக்கு ஃபெஸ்டிவல் சீசனில், 3000 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ் வேணும்னு சொல்லி யார் கேட்குறா? ஒரு டவுனில் இருக்கிற ஒரு பெரிய வியாபாரி கேட்குறான். யாருக்கிட்ட? வாணியம்பாடி சலீம் கிட்ட. கரெக்டா? வாங்க. ஏன்னா 2 monthsல வந்து ஃபெஸ்டிவல். ஸோ இப்போ 3000 பேர் ஷூஸ் வந்துருக்குன்னா அவன் வந்து அவங்ககிட்ட அவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குமா? வராது. உடனே அவன் என்ன பண்ணுவான்? நிறைய பேர் சம்பளத்துக்கு வேலைக்கு எடுப்பான். எடுத்துட்டு அந்த பேஸ்டிங் ஒர்க்கு, பர்ச்சேஸ் த ரா மெட்டீரியல்ஸு எல்லாமே வந்து அவனுக்கு புதுசாக எடுக்கிற ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே 2 சோர்சஸ்லேருந்து அவன் லோன் வாங்குறான். எத்தனை சோர்ஸு? 2 சோர்சஸ்லேருந்து லோன் வாங்குறான். ஒன்று வந்து லெதர் சப்ளையர் கிட்டலேருந்து, எப்பா நீ இப்போ லெதரை இப்போ சப்ளை பண்ணு, நான் ஃபியூச்சரில் உனக்கு அந்த காசு கொடுத்துட்றேன்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறான். பாண்டு. அது பேர் அக்ரிமெண்ட் இல்லை, பாண்டு. நம்ம ஊரில் ப்ராமிசரி நோட்டு. அது பேர் ப்ராமிசரி நோட்டு. நான் ஐ எம் ப்ராமிசிங் யூ தட் ஐ வில் பே யூ ஆஃப்டர் 1 month, யூ கிவ் தி லெதர் சப்ளை ரைட் நவ். இது ஒரு விதமான கிரெடிட். கைண்டு. ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலும் கிரெடிட் தான், கேஷ் எடுத்துக்கிட்டாலும் கிரெடிட் தான். மினிமம் அட்வான்ஸ் வாங்குறான். யாருக்கிட்ட இருந்து? அந்த ட்ரேடர் கிட்ட இருந்தே வாங்குறான். ஆனா இப்போதைக்கு அந்த ப்ராடக்ட் தராத வரைக்கும் அது அவனுக்கு கிரெடிட் தான். ஏன்னா இவன் ஒண்ணுமே தரல. அவன் வந்து 2 மாசம் முன்னாடி 1 மாசத்துக்கு அப்புறம் நான் சப்ளை பண்றேன்னு சொல்லி நீ வந்து நம்பி ஒரு எவ்வளோ 1000 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ்க்கு நீ என்ன பண்றீங்க? கேஷ் வாங்கிட்டீங்க. ஆனா அவனுக்கு எதாவது கொடுத்தீங்களா? எதுவுமே தராத வரைக்கும் அது என்ன கணக்குல போய் சேரும்? கிரெடிட். லெதர் அவனுக்கு காசு கொடுத்தீங்களா? அது எந்த கணக்குல போய் சேருது? கிரெடிட். ஸோ 2 வகையில அவன் வந்து கிரெடிட் வாங்கியிருக்கான். ஒரே ப்ராமிஸ் தான், புரியுதுங்களா? எட் தி எண்ட் ஆஃப் தி மந்த் ஆர்டர், மேக் a good profit and repay the money that he had borrowed. So in this case Salim obtains credit to meet the working capital needs of the. இதுதான் நான் சொல்ல ட்ரை பண்ணது. This is called as absorbing capacity. தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி, கொடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை, உழைப்பு, ப்ரொடக்ஷன், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எம்ப்ளாய்மெண்ட், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ், எக்ஸ்ட்ரா ஒர்க் ஃபோர்ஸ், புரியுதுங்களா? லெதர் மெட்டீரியல் சப்ளை, ஜிடிபிக்கு சப்ளை. 3000 ஷூஸை தயாரிக்கிறான், அது எக்கனாமிக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூஷனுக்கு போகுது, புரியுதுங்களா? நேஷனல் இன்கம் கான்ட்ரிபியூஷனுக்கு போகுது. இந்த இடத்துல எவ்வளோ கடன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லை. இந்த ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி அவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் அவனால தாக்கு பிடிச்சி வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களை நம்பி கடன் தருவாங்க. லெதர் சப்ளைக்காரன் ஏன் கடன் கொடுத்தானா இதுதான் காரணம். அவனுக்கு அட்வான்ஸ் 1000 பேர்ஸ் ஆஃப் ஷூஸ்க்கு ஏன் கொடுத்தானா அவன் கண்டிப்பா கொடுப்பான்னு சலீமுக்கு இருக்கிற ரெப்யூட்டேஷன். அதுதான் வந்து கிரெடிட் ரேட்டிங்னு சொல்லுவாங்க. கிரெடிட் ரேட்டிங் அதுதான் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. B+, BB+, BB-, AB+, AB- இப்படின்னு. இப்ப ஜிம்பாப்வேக்கு யாருமே கடன் தர மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கிரெடிட் ஹிஸ்டரி போச்சு. நோட்டா பிரிண்ட் பண்ணி எக்கனாமிக் கிரைசிஸ் கொண்டு வந்துட்டான். இப்ப நீங்க எப்ப நோட் அடிக்கலாம்னா இந்த மாதிரி பிசினஸ் நடக்கும் போது நோட் அடிக்கலாம். ஏன்னா அப்சர்வ் பண்ணும் அந்த எக்கனாமி. எவனுமே எந்த வேலையும் செய்யாதப்போ நோட்டு மட்டும் அடிச்சா என்ன ஆகும்? நாசமா தான் போகும். இதுதான் நான் சொல்ல வருது. The credit helps him to meet the ongoing expenses and complete production and increase his earnings. Win-win strategy அது. கிரெடிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது, பாசிட்டிவ் ரோல் பிளே பண்ணுது. ஸோ இன் ரூரல் ஏரியாஸ் த டிமாண்ட் ஃபார் கிரெடிட் இஸ் ஃபார் கிராப் ப்ரொடக்ஷன். இது வந்து ராம்நாடு பக்கம், சிவகங்கை பக்கம், மதுரை பக்கம் நடக்க போற அடுத்த கதை. கிராப் ப்ரொடக்ஷன்ல என்னென்ன இருக்கு? விதைகள் வாங்குறதுக்கு காசு வேணும், ஃபெர்டிலைசர் வாங்குறதுக்கு காசு வேணும், பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லி மருந்து, அப்புறம் வாட்டர். பக்கத்துல இருந்து போர்ல இருந்து காசு வாங்கணும்னா
இபி பில்லு, ரிப்பேர் ஆஃப் எக்யூப்மெண்ட், ஆளுகள், எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன வேணும்? எல்லாத்துக்கும் அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? அக்ரிகல்ச்சரல் இன்புட்ஸ். இது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? கிரெடிட் வேணும். இந்த இடத்துல கிரெடிட் உங்ககிட்ட 1 ஏக்கர் தான் இருக்கு. போன வருஷம் நீங்க விளைச்சதெல்லாம் காசுலாம் முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம் திரும்பி இதெல்லாம் வாங்கணும்னா காசு வேணும். நீங்க பண்ணையார்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவான்? 10 வட்டி சொல்லுவான். என்ன சொல்லுவான்? 10 வட்டி சொல்லுவான். இந்த இடத்துல தான் ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் வரும் உள்ள. கவர்மெண்ட் 8 வட்டிக்கு 50,000 ரூபாய் வட்டி கொடுத்தா அந்த அம்மா இன்னொரு இடத்துல போயிட்டு கை எங்குமா? ரெஸ்பெக்ட் போமா? டிக்னிட்டி போமா? அதுதான். அதுக்கு தான் பிஎஸ்எல் இம்பார்ட்டன்ட். ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங் அந்த 40% சொன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீபேமெண்ட் ஆஃப் லோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்வப்னாவோட ப்ராப்ளமா பார்ப்போம். புரியுதுங்களா? பண்ணையார்கிட்ட போய் கேட்பா என்ன நடக்கும். அவங்க ஒரு ஸ்மால் ஃபார்மர். படிக்குமா ஸ்வப்னா? சரிட்டா? she takes a loan from the money lender to meet the expenses of. இந்த இடத்துல போயிட்டு இந்த தொப்பி போட்டவனை மட்டும் நம்பணும்னு நினைச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? தொப்பிக்கீழ ஃபுல்லாவே மண்டை தான், ஃபுல்லா பிரெயின். நம்மளுக்கு தான் இத்தினோண்டு பிரெயின் இருக்கும், அவங்களுக்குலாம் மொத்தம் தலையே பிரெயின் தான். ஃபுல் கம்ப்யூட்டேஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும், மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் மாதிரி. நீங்க வந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா 16,30,000 ரூபாய்க்கு நீங்க வந்து வட்டி போட்டு சொன்னா டப்புன்னு சொல்லுவான். ஏன்னா ராத்திரி பகல அவன் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். புரியுதுங்களா? இதுல வந்து செட்டியாரா இருக்கலாம், சேட்டா இருக்கலாம், மார்வாடியா இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த அந்த பிளட் அக்கௌண்ட் மணி லெண்டர்ஸ். புரியுதுங்களா? சரி, அவ தப்பி தவறி பேங்க் இல்ல, அதனால எங்க போயிருக்கா? ஹோப்பிங் தட் ஹார்வெஸ்ட் would help repay the. விளைச்சல் வந்து கண்டிப்பாக ரீபே பண்ணிடலான்ற ஒரு நம்பிக்கை தானே எல்லாமே. ஆமா, பூச்சிக்கொல்லி மருந்து வேணும். பூச்சிக்கொல்லி மருந்துக்காக எங்க போவா? திரும்பி அதே மணி லெண்டர் கிட்ட போவா. திரும்பி அவன் 10 வட்டியை 15 வட்டின்னு போடுவா. திரும்பி இன்னொரு பிரச்சனை வரும், அதே பூச்சிக்கொல்லி மருந்து இந்த குடிச்சிட்டு இது செத்துரும். ஃபார்மர் சூசைடு. நேற்று வரைக்கும் நீட் சூசைடு, இன்னைக்கு ஃபார்மர் சூசைடு. போத் ஆர் ஃபேமஸ் இன் இந்தியா. 12 பேர் செத்துருக்காங்க நீட்ல, எழுதி வச்சு நான் நீட்டால தான் சாவறேன்னு. விதர்பா ரீஜன்ல காட்டன் ஃபார்மர்ஸ் வருஷம் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. தெலங்கானா ரீஜன்ல காட்டன் ஃபார்மர்ஸ் தினம் தினம் செத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா காட்டன் ரிக்வயர்ஸ் டூ மச் ஆஃப் பெஸ்டிசைட். காட்டனோட ஃப்ரூட் இருக்குல்ல, அது வந்து இனிப்பா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். அந்த இனிப்புக்கு கண்டிப்பாக பெஸ்ட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் அதிகமாக வரும். அதை கொல்றது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெஸ்டிசைட் போடணும், அவ்வளோ இன்செக்டிசைட் போடணும். பச்சை குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய செலவு பண்ணுவாங்க, கடைசியில் பார்த்தா கருகிடும். கருகிட்டோடனே இவன் உடனே அதே பூச்சிக்கொல்லி வந்து இவன் குடிச்சு செத்துருவான். இந்த இடத்துல இருந்தால் அந்த பாலடால் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பால்டாயில்ன்றீங்களே, பேலடால் அந்த இன்செக்டிசைடு வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு பால்டாயில குடிச்சு செத்துட்டான். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ சி த ட்ரை ஏரியாஸ் லைக் ராம்நாட், சிவகங்கை அண்ட் விருதுநகரோட வெஸ்டர்ன் பார்டர், இந்த மாதிரி ஏரியாஸில் கரிசக்காடு, வானம் பார்க்குற பூமி, அங்கே தான் நிறைய பேர் சாவாங்க. அந்த கிராப் ஃபெயில்ஸ். பெஸ்ட் கண்ட்ரோலுக்காக ஸ்வப்னா ஸ்ப்ரேஸ் ஆர் கிராப்ஸ் வித் எக்ஸ்பென்சிவ் பெஸ்டிசைட்ஸ். இட் மேக்ஸ் லிட்டில் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ டிஃப்ரென்ஸ்னு அர்த்தம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. உடனே அந்த டப்பா கையில் இருக்குல்ல, உடனே குச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஷீ இஸ் அன்ஏபிள் டு பே தி மணி லெண்டர். திரும்பி போயிட்டு அவன் என்ன சொல்லுவான்? பத்திரத்தில் கை போடணுவான், கை நாட்டு போடணுவான். ஏன்னா டெப்ட் க்ரோஸ் ஓவர் த இயர் இன்டு 2000, 2002, 2003 இவ்வளோ மொத்தமாக வாங்கினேன்னு சொல்லி காலாங்காலத்துக்கு ஷி வில் பி இன்டெப்டா டு தி மணி லெண்டர். அப்புறம் இருக்கிற 1-2 ஏக்கர் லேண்ட், அந்த 3 ஏக்கர் லேண்ட் இருக்குல்ல, பேக்கப். நெக்ஸ்ட் இயர் ஸ்வப்னா டேக்ஸ் எ ஃப்ரெஷ் லோன். நம்ம இன்னொரு அட்டம்ப்ட்டுக்கு படிக்கிற மாதிரி தான் இது. போன வருஷம்லாம் மறந்துட்டு அடுத்த வருஷம் குரூப் 1 அட்டம்ப்ட்டுக்கு, யூபிஎஸ்சி அட்டம்ப்ட்டுக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் இவனும் ட்ரை பண்ணுவான். இட்ஸ் எ நார்மல் கிராப் திஸ் இயர்.
பட் த earnings ஆர் நாட் enough டு கவர் தி ஓல்ட் லோன். இன்னும் ஓல்ட் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? இன்னும் குட்டி போடும். இன்னொரு வாட்டி பெஸ்ட் அட்டாக் நடந்தா என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு. விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டியில இந்த லோனால ஒரு வாட்டி லோன் வாங்கினதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. she is caught in debt. இதுதான் vicious cycle of poverty because of the loan. she has to sell a part of the land to pay off the debt. புரியுதா? Credit in this case pushes the borrower into a situation from which recovery is very painful. This is Salim and this is Swapna. He kept the promise, but Swapna did not keep up the promise. இதுல ட்ரஸ்ட் இருக்கு, இதுல பிசினஸ் இருக்கு, இதுல வந்து ரொட்டேஷன் இருக்கு, இதுல அது இல்லை. ஏன்னா மணி லெண்டரோட இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாத்துக்கும் தான். கிரெடிட் இன் திஸ் கேஸ் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் earnings and person is better than before, but credit in this pushes the better to a debt trapped. கடனோட உச்சியில கொண்டு போய் மாட்ட வைக்குது. The life is pathetic compared to the past. person is worse off than the கடன் ஏண்டா வாங்கணும்னு நினைக்கிறான். இவன் கடன் வாங்கினது வந்து ஸ்மூத் ஆபரேஷனுக்காக வாங்கிடு. ஹவுஸ் லோனை பத்தி லைட்டா யாரு லோர்து 5 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. எதுக்கு? வீடுக்கு. பக்காவா டேர்ம்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் பக்காவா நீட்டா கொடுத்துட்டு எல்லாமே பாண்ட் பேப்பர் மாதிரி கையெழுத்து வாங்கிடுவாங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், சேலரி எல்லாத்தையும் காட்டிட்டு லோனை வாங்கிட்டு நீங்க வந்து பிஃபோர் த பேங்க் டு கிவ் ஹர் தி அக்ரி டு கிவ் ஹர் தி லோனு கொடுத்துட்டாங்க. பேங்க் ரிட்டைன்ட் ஆஸ் அந்த பேப்பர்ஸை, அந்த பத்திரம்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கோலேட்டரலாக வச்சுக்கிறாங்க. ஸோ கோலேட்டரல்ன்ற வார்த்தையை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோலேட்டரல்னா அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் லைக் அடிஷ்னல் அஷூரன்ஸ். அடிஷ்னல் அஷூரன்ஸ். நீ வந்து கையெழுத்து போட்டு உன் சேலரி ஸ்லிப்லாம் வச்சா பத்தாதுமா, நீ வந்து ஏதாவது ஒரு பத்திரமோ ஏதோ ஒன்று கூட நீ வந்து என்னோட பேங்க்ல வச்சாதான் லோன் ரீபே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். யாருக்காவது வீடை வித்துட்டு போவாம, புரியுதுங்களா? மார்ட்கேஜ்ல. ஸோ அதுதான் செக்யூரிட்டி. கோலேட்ரல்னா அடிஷ்னல் அக்யூரன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி. அப்புறம் அந்த பத்திரம் கோலேட்ரல் வாங்குறாங்கல்ல, அது வந்துட்டு எப்போ ரீபே பண்ண, எப்போ ரிட்டர்ன் கொடுப்பாங்க? மொத்தம் லோனை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம். அப்புறம் கோலேட்ரல் வந்து வாங்கிட்டாங்க, சரிங்களா? எல்லாம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரீபேமெண்ட்டு, எவ்வளோ ரேட்ல கட்டணும், எவ்வளோ வருஷம் கட்டணும், எல்லாமே உங்களுக்கு எதுல இருக்கும்? அந்த பத்திரத்துல இருக்கும். அந்த பத்திரத்துல இருக்கும். ஸோ கோலேட்ரல் வந்து கண்டிப்பாக ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒன்று மொத்தத்துக்கு எடுத்துப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்க வந்து இதுதான் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். இதுதான் டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட். கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட்னா என்னென்ன மாதிரி வட்டியில் கொடுக்குறோம், என்னென்ன மாதிரி கொடுக்குறோம்னு சொல்றதுலாம். கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னா என்ன? டேர்ம்ஸ் அண்ட் கிரெடிட் எல்லாம் படிச்சு முடிச்சிட்டாங்க. கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட் தட் எக்ஸிஸ்டட் இந்த என்னென்னலாம் கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கு சார். ஹூ ஆர் தி பீப்புள் ஹூ ப்ரொவைடட் கிரெடிட்? யார் யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட், யார் யாரெல்லாம் பாரோவர்ஸ், யார் யாரெல்லாம் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ ரீட் வாட் தி ரெக்கார்ட். 2006 பார்த்தீங்கன்னா ரோஹித் அண்ட் ரஞ்சன் head directly for the fields where most farmers and laborers would be working at the time of the day. The fields are planted with potato crops. The Shyamal is a small farmer, Sonpur, a small irrigated village. Shyamal's story பார்த்தீங்கன்னா, Shyamal tells us that every season he needs loans for cultivation on his 1.5 acres of land. கண்டிப்பா 1.5 ஏக்கர் லேண்ட் விளைவிக்கிறதுக்கு அவனுக்கு கண்டிப்பா லோன்ஸ் தேவை. Till a few years he would borrow the money from the money lender. யார் வாங்கினா இதுக்கு முன்னாடி? ஸ்வப்னா வாங்கினா. ஆனா இவன் இப்போ என்ன பண்றான்? இப்போ பேங்க்குக்கு போறான். எங்க போறான்? பேங்க்குக்கு போறான். அவனுக்கு 60% per annumல மொத்தத்துக்கு அவன் வந்து வாங்கிட்டு இருந்தான். 60% per annumல. அப்பனா 5 ரூபா வட்டி. யாரு? மணி லெண்டர். ஆனா இங்க வந்து பார்த்தா ஷியாமல் வந்து இப்ப என்னவா ஸ்டிக் பண்றான்? 3% வட்டிக்கு எங்க வாங்குறான்? பேங்க்ல வாங்குறான். ஸோ வாங்கிட்டு அந்த கிரெடிட்லாம் வாங்கி பக்காவா ஹார்வெஸ்ட்லாம் பண்ணி, அதுதான் வந்து உனக்கு கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட். யார் அரேஞ்ச் பண்றா? பேங்க்குக்காரன் அரேஞ்ச் பண்றான். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட். கோலேட்ரல் இதுல என்னன்னா கிராப்ஸ்.
இந்த வாட்டி 100 மூட்டை விளைச்சல் இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக நீ வந்து என்ன கொடுத்தாகணும், பிரின்சிபலை பே பண்ணி ஆகணும், வட்டியோட சேர்த்து. விளைச்சல் இல்லைன்னா எங்க கிட்ட சொல்லு, அடுத்த வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி தருவோம் அப்படின்னா. அதுதான் அவனுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் கிரெடிட், கிரெடிட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். புரியுதுங்களா? இது எல்லாமே அங்க மார்வாடி கிட்ட இருந்ததா? இந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணானா அவன்? இல்ல. அருணோட ஸ்டோரி. ரோஹித் ரஞ்சன் நெக்ஸ்ட் மெட் அருண். இவனும் ஒரு ஃபார்ம் லேபரர். இவன் என்ன பண்றான்? இவங்கிட்ட 7 ஏக்கர் லேண்ட் இருக்கு. கரெக்டா? அவன் என்ன பண்றான்? சோன்பூர் போய் லோன், பேங்க் லோன் வாங்குறான் கல்டிவேஷனுக்கு. அப்புறம் 8.5%க்கு அதை வந்து வாங்கிட்டு, அப்படின்னா வந்து நாட் ஈவன் 1 ரூபி பார்ட் ஆஃப் தி கிராப்ஸை வித்துட்டு என்ன பண்றான்? அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்றான். அந்த ஃபார்மரோட பெட்டரா. பிரைஸ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கான். பிரைஸ் ஏறணும்னு பெட்டர் ரேட்டுக்கு வித்திருக்கான். வித்ததுன்னு அதிகமான ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா லோனும் வாங்கியிருக்கான், 7 ஏக்கர் லேண்டும் அவங்ககிட்ட இருக்கு, எந்த கடன் பத்தியும் பிரச்சனை இல்லை, அதிகமான விலைக்கு. இப்போ சில்லிஸ் பண்ணிட்டீங்கம்மா, இப்போ சில்லிக்கு ரேட் இல்லை. சில்லிஸ் வந்து வெளியே இருந்தால் கெட்டு போயிடும். என்ன பண்ணுவீங்க? கோல்ட் ஸ்டோரேஜில் ரெண்ட்டை கொடுத்து ஒரு சைடில். இன்னொரு விதமா ஒன்று இருக்கு. கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுட்டீங்கல்ல, வச்சு அப்புறம் நல்ல ரேட் வர வரைக்கும் வெயிட் பண்றீங்க. ஆனா அடுத்த வாட்டி நீங்க வந்து விதைகளை வாங்கி ஆகணும் அடுத்தது. ஏன்னா இது ஹார்வெஸ்ட் முடிச்சாச்சு, அந்த லேண்ட் இப்போ சும்மா இருக்கு. உடனே திரும்பி என்ன பண்ணணும்? அடுத்த கிராப்பை போடணும். அதுக்கு காசு வேணும்ல. என்ன பண்ணுவான்னா, இந்த கோல்டு ஸ்டோரேஜில் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டன்னு சில்லி வச்சிருக்கான்ல, அந்த ஸ்லிப்பு வச்சிருப்பான். அந்த ஸ்லிப்பை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து அதை வச்சு லோன் வாங்குவான். பாருங்க, இந்த கோல்ட் ஸ்டோரேஜ்ல நான் 10 டன் சில்லி வச்சிருக்கேன், அது மேல எனக்கு இந்த அளவுக்கு கம்மியான லோன் கொடுங்க. வாங்கி அதை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? உடனே வந்து அடுத்ததுக்கு விதைகளை வாங்கி அவன் வந்து விளைச்சல ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்களா? ஸ்மார்ட்னஸ். தேங்க்ஸ்மா.